உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களால் விரைவாக ஓட முடியுமா? சிலரால் முடியலாம், சிலரால் முடியாது இருக்கலாம். ஆனால் ஒரு சூழலில் மட்டும் நீங்கள் முழு முயற்சியையும் போட்டு நீந்துவீர்கள். ஒரு சூழலில் மட்டும் உங்கள் உயிரை கொடுத்து ஓடுவீர்கள். வெற்றியோ தோல்வியோ உமது முயற்சிக்கு அங்கு பஞ்சம் இருக்காது. அந்த சூழலை இப்படி கூறுவார்கள்: பயம் அல்லது நெருக்கடி அல்லது வேறு வழி இல்லை. நீச்சல் தெரியாத ஓர் மனிதன் கடலிலோ ஆற்றிலோ தவறி விழுந்துவிட்டால் அவரால் என்ன செய்ய முடியும்? நீந்த முயற்சிப்பதை தவிர. இடுப்பில் கயிறு கட்டி பாதுகாவலரோடு நன்கு நீச்சல் தெரிந்த ஒரு சிலரை அருகில் வைத்துக்கொண்டு நீச்சல் கற்றுக்கொள்வதை போல சாவகாசமாக பொறுமையாக தவறி விழுந்தவனால் நீந்த முடியாது. கைகளும் கால்களும் தன்னை மீறி உதைக்கும். மனம் எப்படியாவது உடலை கரையில் சேர்த்துவிட துடிக்கும். காரணம் பயம், நெருக்கடி, வேறு வழியில்லை. சிங்கமோ புலியோ துரத்தும் போது என்னை உனக்கு இரையாக்கிக்கொள் என்று யாரும் அமர்ந்திருக்கப் போவதில்லை. குச்சிகளையும் கட்டைகளையும் கற்களையும் ஏன் நகத்தையும் கூட ஆயுதமாக்க ஆயத்தப்பட்டிருப்போம். காரணம் அதே பயம், நெருக்கடி, வேறு வழியில்லை. உங்கள் ஒட்டுமொத்த திறமையையும் ஆற்றலையும் துணிவையும் வெளியே எடுத்து போட ஒரு அக்கறை மிகுந்த பயம் இருக்க வேண்டும். உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் கண்முன்னே கொண்டு வந்து தொட்டு நுகர்ந்து உணர்ந்து பார்க்க வேண்டுமானால் சில நெருக்கடிகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டும். உறுதியாக அடுத்த 6 மாதங்களில் மிக பெரும் மாற்றங்கள் நேரெதிரே நிற்கும். அந்நிலையை அடைவதற்கான 4 விதிகளில் முதலாவது, கனவுகளை ரகசியமாக வையுங்கள். பீற்றிக்கொண்டு திரிவதாலோ ஊராரிடம் தம்பட்டம் அடிப்பதாலோ நினைத்த வாழ்க்கை ஒருபோதும் வரப்போவதில்லை. நண்பர்களே, நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன், இது ஒரு போதை. சத்தமிட்டு கொண்டே ஓடினால் இன்னும் அதிகமாகத்தான் மூச்சு வாங்கும். அமைதியாக இருக்கும் போதும் அலட்டிக்கொள்ளாமல் இருக்கும் போதும் தேவையற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் சிறிது சிறிதாக வெளியேறும். ஆழ்மன கட்டுப்பாடு தளர்வடையும். நிகழ்காலம் கண்ணுக்கு தெரியும். செய்யும் செயலில் கவனம் குவியும். அதனால் சத்தம் போடாதீர்கள். இரண்டாவது, ஆற்றலை உறிஞ்சுபவற்றிடம் இருந்து தள்ளி இருங்கள். தட்டி போடும் புகையிலை ஆகட்டும், பற்ற வைக்கும் பீடி அல்லது வெண்குழல்வத்தி ஆகட்டும், மதி கலங்கச் செய்யும் மது ஆகட்டும், விலகிவிடுங்கள். உடற்கூடம் சென்று வந்தால் அசதியாக உள்ளது என்று கூறும் உங்களுக்கு இப்பழக்கங்கள் உங்களை சிதைப்பதை பற்றி யோசிக்க கூட நேரம் இல்லை. உங்களிடம் சிறிதளவு நீர் உள்ளதென்று வைத்துக் கொள்வோம். நீரை தூர ஊற்றினாலும் குடித்தாலும் குளித்தாலும் அந்நீர் குறையத்தான் போகிறது. ஒவ்வொரு நாளும் புத்துயிராய் புது உடலாய் பிறக்கும் உங்களுக்கு ஆற்றலும் நேரமும் ததும்ப உள்ளது. அந்த ஆற்றலை ஆகச் சிறந்த செயலுக்கு செலவிடுவதும் அடிமுட்டாள்தனமாக செலவிடுவதும் உங்கள் கரங்களிலேயே உள்ளது. மூன்றாவது, உங்களுடனேயே போட்டி போடுங்கள். உங்களுக்கான போட்டி இப்படித்தான் இருக்க வேண்டும். நேற்றைய நீங்கள் மற்றும் இன்றைய நீங்கள். நேற்று உங்களின் செயல்கள், இன்றைய உங்களின் செயல்கள். நாளை நாளைக்குத்தான் வரும், அதை தள்ளி போடுங்கள். இன்று, இப்போது, இந்நொடி நேற்றை விட சிறப்பாக இருக்கிறதா இல்லையா என்பது மட்டுமே கேள்வி. ஒவ்வொருவருக்கும் வலிமையும் மனோதிடமும் போட்டி போடும் மனப்பான்மையும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சுற்றி உள்ளோர், குடும்ப சூழல், வளர்ந்த விதம், பொருளாதாரம், மரபணு காரணம் என்று பல காரணிகளால் ஏற்ற இறக்கம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் மீறி நீங்கள் வெல்ல வேண்டுமானால் பிறருடன் மோதுவதற்கு பதிலாக உங்களுடனேயே மோதுங்கள். நேற்றைய என்னை, இன்றைய நான் 1% வென்றுவிட்டால் போதும் என்ற எண்ணத்தை விட்டுவிடாதீர்கள். நான்காவது, பாதகமான சூழலை உருவாக்குங்கள். உடல் வலிக்கிறது, மனம் சோர்வுற்று இருக்கிறது, பரவாயில்லை. இதை இன்றே செய்தாகவில்லை என்றால் பின் வருவன எல்லாமே நாசமாக போய்விடும் என்ற புறத்தை உருவாக்குங்கள். என்னதான் உங்களிடம் தன்னம்பிக்கை இருந்தாலும் எளிதான சூழல் சோம்பலையே கொடுக்கும். எளிய உதாரணம், தினமும் ஓட வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் ஓரிரு நாட்கள் மட்டுமே ஓடத் தோன்றும். அடுத்த ஓராண்டில் வர இருக்கும் மாரத்தானில் நான் வென்றே ஆக வேண்டும், அந்த பெயரும் புகழும் பரிசும் எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்ற எண்ணம் தினமும் உங்களை தானாக எழுப்பும். வெற்றி தோல்வி எல்லாம் இரண்டாவது. பயணம் அழகாக இருக்கும். காணாத வாழ்க்கை, இதுவரை நீங்கள் காணாத வாழ்க்கை கண்முன்னே இருக்கும். நண்பர்களே, வட்டத்திற்குள் வாழாதீர்கள். எல்லைகளை விரிவுபடுத்துங்கள். நெருக்கடிகளை உருவாக்குங்கள். இது நாள் வரையிலும் காணாத உங்கள் உழைப்பை காண்பீர்கள். நீங்கள் நம்புவதை விட மிகப்பெரியவர்கள்.